ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் காலையில் வெறும் வயிற்றுல 2 ஊற வச்ச அத்திப்பழம் சாப்பிட்டா உங்களோட உடலில் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு தெரியணுமா? மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க, உடல் சோர்வாக இருக்கிறவங்க, எலும்புகள் பலவீனமாக இருக்கிறவங்கன்னு இவங்க எல்லாருக்கும் இயற்கை கொடுத்த ஒரு சூப்பர் உணவு தாங்க இந்த அத்திப்பழம். நிறைய பேர் விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸு, மல்டி விட்டமின் டேப்லெட்ஸு இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த ஒரு பழத்தில் நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு காலையில் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றப்ப அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடல் ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஊற வச்ச அத்திப்பழம் சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எத்தனை அத்திப்பழம் சாப்பிடலாம், எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அத்திப்பழத்தை ஊற வச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. ஃபர்ஸ்ட்டு அத்திப்பழம்னா என்னென்னு பார்க்கலாம். அத்திப்பழம் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக பிரபலமான ஒரு சத்தான பழங்க தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழம், உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அத்திப்பழம் அப்படின்னு 2 வகைகள் இருக்குது. நம்ம பொதுவாக பயன்படுத்துறது உலர்ந்த அத்திப்பழம் தான். இதில் நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம் இது மாதிரியான பல தாதுக்கள் இருக்குது. ஊற வச்ச அத்திப்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 நன்மைகளை பற்றி பார்க்கலாமா? மலச்சிக்கலை சரி செய்ய உதவும். ஊற வச்ச அத்திப்பழத்தோட ரொம்ப பெரிய நன்மை இதுதான். இதில் அதிகமான டயட்ரி ஃபைபர் இருக்குது. இந்த நார்ச்சத்து குடலோட இயக்கத்தை சீராக்கி மலம் எளிதாக வெளியே உதவும். குறிப்பாக மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல இயற்கை தீர்வாக இருக்கும். அடுத்ததாக செரிமானத்தை மேம்படுத்தும். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிற்றில் நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சிக்கு உதவும். இதனால வயிறு உப்புசம் குறையும், செரிமானம் மேம்படும், உணவு நல்லா ஜீரணமாகும். அடுத்த நன்மை இரும்பு சத்து கிடைக்கிறதுக்கு உதவுது. இரும்பு சத்து குறைபாடு காரணமாக நிறைய பேருக்கு சோர்வு, தலை சுற்றல், பலவீனம் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அத்திப்பழத்தில் நேச்சுரலாகவே இரும்பு சத்து இருக்குது. இந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்க உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவுது. அத்திப்பழத்தில் கால்சியமும் மெக்னீஷியம் இருக்குது. இந்த 2 தாதுக்களும் எலும்பு ஆரோக்கியம், பற்களோட வலிமை, தசை செயல்பாடு இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு ரொம்பவே முக்கியம். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். 5வது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். பொட்டாசியம் இருக்குல்ல, இது உடலில் சோடியத்தோட தாக்கத்தை சமநிலைப்படுத்த உதவுது. இதனால் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். 6வதா உடல் சக்தியை அதிகரிக்க உதவுது. காலை நேரத்தில் ஊற வச்ச அத்திப்பழம் சாப்பிட்றது நேச்சுரல் சுகரும் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். இதனால உடனடியாக எனர்ஜி கூட கிடைக்கும், சோர்வு குறையும், உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். 7வது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது. அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இது உடலில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்க்க உதவுது. இதனால செல்கள் பாதுகாப்பாக இருக்கும். இந்த காலத்தில், இப்போ இருக்க காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்பவே முக்கியங்க. பல வைரஸ்கள், கிருமிகள், பாக்டீரியாக்கள்லாம் நம்மளை தொற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் கட்டாயமாக வலிமையாக இருக்கணும். அதுக்கு இந்த ஊற வச்ச அத்திப்பழம் உதவியாக இருக்கும். 8வது நன்மை சரும ஆரோக்கியத்துக்கு உதவுது. சரியான செரிமானமும் சத்துக்கள் சரியான அளவில் கிடைக்கிறதும் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது. 9வது வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவுது. அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். அதிகமாக சாப்பிட்ற பழக்கமும் குறையும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவுது. 10வது பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடுங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குது. அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய சில தாதுக்களும் ஊட்டச்சத்துக்களும் உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. அத்திப்பழத்தை எப்படி ஊற வச்சு சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2லேருந்து 4 அத்திப்பழங்களை 1 கப் தண்ணியில் ஊற வைங்க.
காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல அத்திப்பழத்தை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் அப்படியே குடிச்சிருங்க. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அத்திப்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேணாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது நல்லது. தினமும் அளவோடு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 அத்திப்பழங்களை ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அத்திப்பழம் சாப்பிட்றப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுங்கிற பழமொழி ஞாபகத்தில் இருக்கட்டும். அத்திப்பழங்களை சாப்பிட்றது மலச்சிக்கல், செரிமானம், எலும்பு ஆரோக்கியம், உடலுக்கு தேவையான சில முக்கியமான தாதுக்கள் கிடைக்க உதவும். ஆனால் எந்த ஒரு உணவும் மாய மருந்து இல்லைங்க. ஆரோக்கியமான உணவு முறை, உடற்பயிற்சி, நல்ல வாழ்க்கை முறையோடு சேர்த்து சாப்பிட்டாதான் முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் அத்திப்பழத்தை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.